பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில நமக்கு மனுக்குரமாய் வந்திருக்கக்கூடிய தேவகுமாரன், மனுஷகுமாரனாய் மனு அவதாரம் எடுத்திருக்கக்கூடியது எதுக்காக அப்படின்னா, நம்ம எல்லாத்தையுமே இந்த இறுதி நாட்களுக்குள்ளார நம்மை வழி நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய 4000 ஆண்டுகள் நடந்த அந்த விசுவாச பயணங்கள் எல்லாவற்றிலுமே அந்த நிழலாய் நடந்த விசுவாசத்தை எல்லாத்தையுமே நிஜமாய் மாற்றி அவ்வளவற்றையுமே தேவனுடைய சமூகத்துல நம்மை நிறைவுள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் அவர் தன்னுடைய ஊழியத்துல நாட்கள்ல ஒருத்தரை ரட்சிக்கணும் அப்படின்னாலோ அல்லது ஒருத்தருடைய தேவையை சந்திக்கணும் அப்படின்னாலோ பல மைல் தொலைவு நடைப்பயணமாகவே போய் பல சமயங்கள்ல ஊழியம் செய்திருக்கிறார். ஒரு சில சமயங்கள்ல தான் படகு மூலமாய் கடல் அக்கறை தண்ணீரை தாண்டணும் அப்படின்றப்போ படகு மூலமாய் பயணம் செய்து அந்த பிரயாணத்தை எல்லாத்தையுமே வாய்க்க பண்ணினவரா இருந்தார். ஆனா பல சமயங்கள்ல ஒரு ஆத்மாவை ஒரே ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்றதுக்காக பல மைல் தூரம் கடந்து போனவராய் இருக்கிறார். உதாரணமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21 இருந்து வாசிக்க கேட்போமே. பின்பு இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விடும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். ஆமென். இந்த ஒரு நாள் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார். அப்போ இயேசு கிறிஸ்து பல்வேறு திசைகள்ல போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தாலும், இங்க வசனத்துப்படி பாக்குறப்ப இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்கள் திசைகளுக்கு போனார். அப்ப அந்த பட்டணத்துக்கு போகணுங்கிறது அவருடைய ஆவியில ஏற்கனவே தீர்மானம் பண்ணிட்டு அந்த பகுதியில போறப்ப, அது கலிலேயா பகுதியில இருந்து அவர் போறார். அந்த கலிலேயா பகுதியில இருந்து அந்த தீரு சீதோன் பட்டணத்திற்கு சுமார் 50 மைல் தொலைவு. அந்த பட்டணம் உள்ள தொலைவு 50 மைல் தொலைவுல இப்போதைக்கு இருக்கக்கூடிய லெபனான் பகுதியில இருக்கக்கூடிய இதுல கேலிலி இன்னைக்கு வரைக்குமே இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய லெபனான் பகுதியில இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட 50 மைல் தொலைவு அந்த பயணம், அவருடைய பயணம் இருந்துச்சு. அந்த 50 மைல் பயணம் ஆரம்பிக்கிறப்பவே இந்த கானானிய ஸ்திரீக்கு அந்த சுகத்தை தருவதற்கு தேவனுடைய மகா பெரிதான தீர்மானம் ஏற்கனவே இருந்துச்சு. அந்த ஒற்றை அந்த சுகத்திற்காக, ஒரு மகளுடைய சுகத்திற்காக அவர் கடந்த தொலைவு 50 மைல் தூரம் கடந்து போய் அவர்களை கடந்து அந்த இடத்துல சுகப்படுத்துறதுக்காக. ஏன்னா அவருக்கு புறப்பட்டவே அந்த இதுலதான், அந்த இன்டென்ஷன்ல தான் புறப்பட்டு. ஆனா அவர்களை அந்த இடத்துல சுகப்படுத்துறதுக்கு அவ எவ்வளவோ கெஞ்சி கேட்க வேண்டியதா இருந்துச்சு. எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்க, அவ நம்மளை தொந்தரவு படுத்திட்டு இருக்கிறா, அவளை அனுப்பிவிடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவர் தொந்தரவுப்படுத்த. இயேசு கிறிஸ்துவனுடைய அநாதி தீர்மானம் நாம எல்லாரையுமே ரட்சிக்கிறதற்கு தான். ஆனா
அவரை அண்டி இந்த கானானிய ஸ்திரீ எவ்வளவு தூரத்திற்கு தேவனுடைய சமூகத்துல அவர் அண்டி கேட்டு பெற்றுக்கொண்டாலோ, தன்னை என்ன எவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்த முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்துறா. பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய அப்பத்தை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றப்ப, நாய்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு, அந்த நாய்கள் மேஜையில இருக்கக்கூடிய துணிக்கையை சாப்பிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய விசுவாசத்தை நீங்க எனக்கு டைரக்டா அற்புதம் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் துணிக்கைய மாதிரி ஒரு தூக்கியாச்சும் போட்டுருங்க, நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைக்காக அந்த வாதாடி ஜெபிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு தன்னுடைய சீஷர்கள்ட்ட எல்லாத்துமே எம்மாவுஸ் நகரத்துக்கு போறவங்களோட சேர்ந்து கூடவே நடந்து போவார். நடந்து போகிற சமயத்துல அவர்கள் எல்லாம் அந்த போற வழியில பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு கொழுந்து விட்டு எரிவது போல அவர்களுடைய இருதயம் அவருடைய வார்த்தையினாலே எரிந்தது. கூடவே நடந்து போனது. இயேசு கிறிஸ்து வந்ததனுடைய நோக்கமே அவர்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனா இயேசு கிறிஸ்துவ அந்த பயணத்துக்குள்ளார போகிற சமயத்துல அதை தாண்டி போகிற ஒரு மாதிரி அந்த வசனம் எப்படி சொல்லியிருக்கும்னா, அப்புறம் போகிறவர்களை போல் காணப்பட்டார். அந்த எம்மாவுஸ் நகரம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அடுத்த ஊருக்கு போறது நடந்து போற ஒரு மாதிரி அவர்களை காட்டிக்கொண்டார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியத்தினுடைய பாணியை நம்மை சுமப்பதற்கும் நம்மை தப்புவிப்பதற்கும் அவருடைய பயணம் இருந்தாலும், அவர் பல சமயங்கள்ல கடந்து போகிறவரை போய் காணப்பட்டால், இவர்கள் கதரையினுடைய பட்டணத்துல படகுல சவாரி செய்யக்கூடிய சமயத்துல கர்த்தர் கடல் மீது நடந்து வந்த அந்த சந்தர்ப்பத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவர் படகுல ஏறுறதற்கு இவங்க அழைச்சதுக்கு அப்புறமேட்டு தான் படகுலே ஏறுவார். அந்த படகு அதுவரை இயேசு கிறிஸ்து அதுவரைக்கும் கடல் மீது நடந்து வந்தவர். மீதி இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் ஏறக்குறைய முக்காவாசி தூரம் கடந்து வந்துட்டாங்க. அந்த மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் இவரால அந்த நடந்தே கடந்து போயிருக்க முடியும். ஆனா அவர் போட்ல ஏறினதுக்கு அப்புறமேட்டு போட்ல தான் போனாரு. அதுக்கு காரணம் அவர்களோடு கூட கடந்து போக வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்துவே தண்ணீர் மீது நடந்து அந்த நடுச்சாமத்துல 4ஆம் சாமத்துல வந்தவராய் இருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, நமக்கு பல சமயங்கள்ல நம்மை தேடி இயேசு கிறிஸ்து வந்தாலும் ஒரு சில சந்தர்ப்பங்கள், ஒரு சில சூழ்நிலைகள் நம்ம கிட்ட கர்த்தர் இல்லாதது போல காட்டக்கூடியதா இருக்கும். நம்மளை விட்டு தேவ பிரசன்னம் கடந்து போனது போல காட்டப்பட்டதா இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே நாம திரும்பவும் இந்த கானானிய ஸ்திரீ கேட்கிறது போல நாம் வருத்தப்பட்டு தேவனை, அதாவது நண்பன் என்று பாராமலும் அவனுடைய உபத்திரவத்தை பொருட்டாகலும் அப்பத்தை கொடுத்தார் அப்படிங்கிற விதத்துல நம்மளுடைய ஜெபங்களும் நம்மளுடைய வேண்டுதல்களும் தேவனுடைய பட்சத்தில் இருக்கக்கூடிய விசுவாச அறிக்கைகளும் ஸ்திரமா இருக்கப்பட வேண்டியதா இருக்கும். இரண்டாவதா நாம பார்க்க போகிறது மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்துல முதல் 10 வசனத்தை வாசிக்க கேட்போமே. பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டு இருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். ஆமீன். அப்போ இந்த இந்த உவமை லேகியோன், பிசாசு பிடித்தவனுடைய பேர் நமக்கு தெரியவே தெரியாது. அந்த ஆவிகளுடைய பெயர்கள் தான் லேகியோன். மொத்த ஆவிகளுக்கும் லேகியோன் என்று பெயர் கொடுத்ததா இருக்கும். ஆனா இதுல எந்த ஒரு இடத்துலயுமே பிசாசினுடைய டிஸ்கிரிப்ஷன் இவ்வளவு தூரத்துக்கு இருக்கவே இருக்காது.
இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டு விலங்குகளை முறித்து கொண்டான். அநேக தர சங்கிலிகளினால கட்டப்பட்டு அவனை கட்ட முடியாம இருந்துச்சு. ஒருவராலும் அவனை அடக்க கூடாமல் இருந்துச்சு. எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் சொல்ல முடியுமோ அவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் சொல்றதுக்குரிய காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமை ஒத்த வார்த்தை போதும். எவ்வளவு பெரிய டிஸ்கிரிப்ஷன்ல பிசாசனுடைய அந்த வல்லமை எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், சத்தானே அப்பாலே போ. அந்த அந்த வேர்டு சொல்றதற்கு அவரு கலிலேயாவிலிருந்து அந்த கடலுக்கு அப்புறம் உள்ள அந்த கதரேயனுடைய பட்டணத்திற்கு அவர் கடந்து போன டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 30 மைல் தூரம் அந்த பகுதியில. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜோர்டன் பகுதியில இருக்கக்கூடியதுதான் இந்த கதரேயனுடைய பட்டணம். அந்த ஜோர்டன்ல வந்து மேப்ல படி பார்த்தோம் அப்படின்னா 30 மைல் டிஸ்டன்ஸ். அந்த 30 மைல் டிஸ்டன்ஸ் கடந்து போய் அந்த அற்புதம் செய்யறதுக்கு நிச்சயமா நல்லாவே தெரியும் அந்த ஊர்ல இதை தவிர வேற எந்த அற்புதமும் செய்யறதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா 17-18 வாசித்து பாருங்களேன். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென். இந்த லேகியோன் பிசாசு பிடித்தவனுடைய இந்த அற்புதத்தை நாம பார்க்கிறப்போ அந்த அற்புதத்துல இருக்கக்கூடிய அந்த மனிதன் அநேக தரம் பல பாடுகள் பட்டிருந்தாலும் அந்த பாடுகள்ல இருந்து வெளியே வந்த உடனே அவனை அந்த பிசாசுகள் எல்லாமே லேகியோன் பிசாசு வந்து பன்றிகளுக்குள்ளார அனுப்பப்பட்டு அது வந்து மலையின் மீது இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டது போல அந்த காரியங்களை எல்லாத்தையுமே கண்ட மக்கள் உடனடியா என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா பயந்து கொண்டார்கள். ஏன்னா இது எத்தகையதோ எங்க என்ன மாதிரி ஆக போகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியை ஏற்றுக்கொள்ளல. அப்பொழுது அவர்கள் எல்லையை விட்டு போகும்படி வேண்டிக் கொண்டார்கள். இதோட போதும், இப்படியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேண்டிக்கிற அளவுக்கு இது இது இந்த ஒத்த மிராக்கல் செய்யறதுக்காக அவர் கடந்து வந்த தூரம் 30 மைல் தூரம். இதை விட இன்னும் சமாரிய ஸ்திரியை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல இருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தபடியால் யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்பு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி உள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது 7வது வசனத்தோட அவர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாமே அந்த இடத்துல இல்ல. அவர்கள் வந்து கடந்து போயிருக்கிறாங்க. நல்ல நண்பகல் வேலை, நல்ல சுட்டெரிக்கக்கூடிய வெயில். இது பாலைவன பகுதி. அந்த பாலைவன பகுதியில தண்ணீர் இல்லாம வறண்டு போயிருக்கக்கூடிய அந்த பகுதியில இவர் வந்து தண்ணீரையும் குடிக்காம கொள்ளாம நடந்து போய் அவர் கடந்து போனது. அந்த ஒரு நாள் எருசலேமில இருந்து கலிலேயாவிற்கு போனார். அப்ப அந்த எருசலேம்ல இருந்து கலிலேயாவிற்கு போகிறதற்கு ஒரு குறுக்கு பாதை கூட இருக்கும். ஆனா அந்த குறுக்கு பாதையில போகிறது வந்து யூதர்களுடைய பழக்கம். ஏன்னா அவர்கள் சமாரியா பட்டணத்து வழியா போகக்கூடாது அப்படின்றது அவர்களுடைய எண்ணமா இருக்கிறதுனால எருசலேம்ல இருந்து கலிலேயாவுக்கு போகக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்கள்லயுமே அந்த ஷார்ட்கட்ல இருக்கக்கூடிய அந்த பாதையில தான் போவாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அந்த ஷார்ட்கட்ல போகல. அந்த ஷார்ட்கட்ல போகாம ஒரு ரவுண்ட் அபவுட் வே ஒண்ணு இருக்கும். இன்னொரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர்ல இருந்து இது கலிலேயாவுக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரூட்ல போயிட்டு அந்த நடந்து போன பாதை மாத்திரமே சுமார் 70 மைல்ஸ் 70 மைல் தூரம் அவர் வந்து கடந்து போகக்கூடிய விதத்துல அவர் நடந்து போனவராய் இருந்தார். அந்த சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்து அந்த அந்த அவங்க அந்த கானானிய ஸ்திரீ வந்து இருந்த
அந்த பட்டணத்துக்கு பேர் சீகார் பட்டணம். அந்த சீகார் பட்டணத்துக்கு இருக்கக்கூடிய அந்த இடத்துல கடந்து போகக்கூடிய தூரம் 70 மைல்ஸ், 70 மைல் தூரம். அவர் ஒத்த அற்புதத்துக்காக, அந்த ஒரே ஒரு வேசிட்டு ஸ்திரீய ரட்சிப்பதற்காக, அந்த ரட்சிப்புக்குள்ளார வழி நடத்தினதுக்கு அப்புறமேட்டு அந்த சீகார் பட்டணத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தேவனுடைய சமூகத்துக்குள்ளார கடந்து வருவதற்கு தேவ சித்தம் இருக்கிறதா இருக்கு. இந்த பசியிலையும் இந்த தாகத்திலையும் அந்த ஒரு உக்கிரமான ஒரு சந்தர்ப்பத்திலையும் இவர் நடந்து போகக்கூடிய அந்த சமயத்துல வாசிப்போமே இப்ப 8-10 வரைக்கும். அப்பொழுது சமாரியா நகராளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலந்தவர்கள் ஆனபடியால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிர சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுத்திருப்பார் என்றார். ஆமென். அப்போ இந்த ஜீவ தண்ணீர் தரேன் அவகிட்ட பேசக்கூடிய விஷயம் எல்லாமே பிலோசாபிக்கலா இருக்கக்கூடியது, ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய விஷயமா தான் பேசுவாங்க. நீங்க தொழுது கொள்றதெல்லாம் நீங்க மலைகளையும் இதுகளையும் தொழுது கொண்டிருக்கீங்க, ஆனா ஜீவ தண்ணீர் இருக்கும், என்றென்றைக்கும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும், எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும்னு சொல்லிட்டு அந்த நிறைய ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் அவள் கூட பேசுறது அவளுக்கு புரியாத அளவுக்கு அவ்வளவு விஷயங்களையும் அந்த இடத்துல பேசி அவளுடைய சொந்த காரியத்தையும் தெரியப்படுத்தி ஒரு சின்ன மினிஸ்ட்ரி. நல்லா தெரிஞ்சுக்கங்க பெரியமானவர்களே, சீஷர்களுக்கு உரிய அந்த மகா பெரிதான அந்த பாரம். ஏன்னா நம்மளைய இந்த நாள்ல அறுவடையின் ஊழியத்திற்காக தான் அனுப்பிச்சிருக்கிறாரு. இதுல இருக்கக்கூடிய தொடர்ச்சியா இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே நம்ம வாசித்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் பசியா உட்கார்ந்து இருக்கிறாரு. பசியா உட்கார்ந்து இருக்கிறப்ப அந்த போஜனத்தை நீங்க நாங்க சாப்பிட கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுத்தா அதை சாப்பிட்றதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்றாரு, எனக்கு பரலோகத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு மன்னா கிடைச்சிருச்சு, அந்த போஜனத்தை. ஆனா சீஷர்களுக்கு எல்லாத்துக்குமே நினைச்சுக்கிட்டாங்க வேற யாரும் சாப்பாடு கொடுத்துட்டாங்க போல இருக்கு. ஏன்னா கானானிய ஸ்திரீ பேசிட்டு இருக்கிறப்போ அந்த சீகார் பட்டணத்துல இருந்து இருக்கிறவங்க யாரோ கொண்டாந்து கொடுத்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவர்கள் யதார்த்தமான உணர்வுகள்ல தான் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா இவர் பரலோக ஆகாரத்தை பற்றி பேசுகிறவராய் இருக்கிறார். நாம கடந்து போகக்கூடிய ஊழியத்தினுடைய பிரயாசம் எவ்வளவு பெரிதா இருக்கிறதோ அதனுடைய அறுவடை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. காரணம், அந்த ஜனங்களை பத்தி இருக்கக்கூடிய மனதுருக்கம் இயேசு கிறிஸ்துவுக்கு அவ்வளவா இருக்கக்கூடியதா இருக்குது. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14:13-14 வாசிங்களே. இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்திரமான ஓர் இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களில் இருந்து கால்நடையாய் அவரிடத்திற்கு போனார்கள். இயேசு திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். ஆமீன். தன்னுடைய திறமைகளை காட்ட வேண்டும், தன்னுடைய வல்லமைகளை காட்ட வேண்டும், தன்னுடைய பிரசித்தியை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதற்காக இயேசுடைய ஊழியம் ஒரு நாளுமே இருந்ததில்லை. நான் போனேன், ஜெபம் பண்ணேன், வியாதி சுகமாயிடுச்சு, நான் போனேன், தேவன் சொன்னாரு அதனால அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கட்டட சபையில இருக்கக்கூடிய அத்தனை ஊழியக்காரர்களுடைய அந்த மேன்மை பாராட்டுதல் எல்லாமே எல்லா இடத்துலயுமே எங்க இருக்குது அப்படின்னா அவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. ஆனா தேவனுடைய சமூகத்துல அவர் ஒரு ஊழியத்தை செய்கிறார் என்றால் அவர் மனதுருகி அவர்களுடைய வியாதியஸ்தர்கள் மேல் மனதுருக்கம். இன்னைக்கு இந்த அறுவடையினுடைய ஊழியத்துக்குள்ளாரதான் கர்த்தர் நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறார். நம்ம இன்னும் நம்மளுடைய சொந்த காரியத்திற்காக நான் இன்னும் நல்லா இருக்கணும், என்னுடைய மனைவி பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இதெல்லாம் வேண்டிக்கலாம், சுய பாதுகாப்பிற்காக வேண்டிக்கலாம். ஆனா அது மட்டுமே வேண்டுதல், அது மட்டுமே தேவனுடைய சமூகத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முழு ஜெபமும் அத்தோடு கூட நிறுத்துவோமே. ஆனால் தேவன் நம்மை பார்த்து பரிதவிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு என்னத்துக்காக இவங்களை எல்லாத்தையும் ஒரு சீஷத்துவத்துக்குள்ளார கொண்டாந்து
உட்கார வச்சு இவர்களை எல்லாத்தையுமே தேவனுடைய நாமத்தினாலே அபிஷேகம் பண்ணி கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறோம் அப்படின்னா இவர்களுடைய மனதுருக்கம் எல்லா இடத்துலையுமே அந்த மனதுருகி. மார்க் 1:40-41 வாசிப்போமே. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். ஆமென். அப்ப அந்த குஷ்டரோகிக்கு சுகப்படுத்தினது கூட தேவனுடைய சமூகத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த வல்லமை எப்படி புறப்பட்டு வந்துச்சுன்னா, இயேசு மனதுருகி கை நீட்டி. இன்னைக்கு ஒவ்வொரு சீஷனுக்கும் வேணுங்கிறது இந்த மனதுருக்கம். நம்மளுடைய சக ஊழியர்களா இருந்தாலும், இந்த சபையில இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா இருந்தாலும், அத்தனை பேர் மேலையும் தேவனுடைய சமூகத்துல இருந்து நமக்கு வந்து சேர வேண்டியது மனதுருக்கம். மார்க் 6:33-34 வாசிங்களேன். அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்துக்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். ஆமென். இந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல அலைந்து தெரியக்கூடிய ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்துவுக்கு கோபம் வரல. அவர்களை பார்த்து ஒரு பரிதாபமோ ஒரு ஏளனமோ வரல, மனதுருக்கம் வந்தது. இன்னைக்குமே நம்மளுடைய சத்தியத்தை புரியாத அநேகர்கள் இருக்கிறாங்க. ஆனா அந்த அநேகர் இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அந்த அநேகருக்கும் நம்மளுடைய சமூகத்துல இருந்து புறப்பட்டு வர வேண்டியது மனதுருக்கம் மாத்திரம்தான். அந்த மனதுருக்கத்தோடு அவர்களை நோக்கி பார்க்கிற பொழுது அந்த மனதுருகி அவர்களுக்கு அநேக காரியங்களை குறித்து அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். அவங்க ரொம்ப ஆயநல்ல ஆடுகளை போல இருக்கிறாங்களே, இன்னும் மதியீனமாய் இன்னும் கட்டட சபைக்குள்ளாரவே இருக்கிறாங்களே, அந்த இன்னும் மதியீனமாய் சிலை வழிபாட்டுக்குள்ளாரவே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியத்தை குறித்து. ஆனா அவங்கள பார்த்து நம்மளுடைய ரிசர்வேஷன் தான் நிறைய இருக்கு. நாம சொன்னா கேட்பாங்களா, நமக்கு சொன்னா இவங்களுக்கு விளங்குமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னைக்கு உங்களுக்குள்ளார ஒரு மனதுருக்கம் தோன்றுதோ, இவர்களும் சத்தியம் அறிந்து கொள்ள வேண்டும், இவர்களும் பரலோக காணியாட்சிக்குள்ளாரை சொந்தக்காரர்களாய் வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி என்னைக்கு மனதுருக்கம் செட் ஆகுதோ அப்ப ஊழியம் செழிக்கத்தக்கதா இருக்கும். இன்னைக்கு சீஷத்துவத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்னா நம்மை இந்த மனதுருக்கம் உள்ள அறுவடையின் ஊழியத்துக்குள்ளார உட்கார வைக்க வேண்டும் என்பதுதான். நம்ம வாசிப்போமே, லூக்கா 7:13-15 வரைக்கும் வாசிங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார். ஆமேன். இன்னைக்கு ஒரு மரித்த சடலத்தை உயிர்ப்பிக்கக்கூடிய ஊழியங்கள் கூட கட்டட சபைகளையும் காணிக்கை சபைகளையும் நிறைய இருக்கு. அந்த இடத்துல அவங்க பண்ணக்கூடிய ஆடம்பரங்கள், அவர்கள் பண்ணக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பீடிகைகள் எல்லாத்தையும் நாம பார்க்குற சமயத்துல அப்படியே ரொம்ப மனதுருக்கத்தோடு கூட அவங்க செய்யறது மாதிரி இருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்து எந்த ஆரவாரமும் இல்லாம ஒரு மரித்தவனை கூட எழுப்புறதற்கு அவர்கிட்ட இருந்தது மனதுருக்கம். அந்த மனதுருக்கம் இருக்குமே ஆனால் இவங்களும் ரட்சிக்கப்படட்டும், இவங்களும் தேவனுடைய சமூகத்துக்குள்ளார பாதுகாக்கப்படட்டும், இவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே, இவர்களுக்காகத்தானே இயேசு கிறிஸ்துவும் ரத்தம் சிந்தினார். இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினுடைய வல்லமை இவர்களுக்கும் உள்ளது. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடிய திராணிய இவர்களுக்கும் நாம கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு மனதுருக்கம் நமக்குள்ளார கடந்து வரும் பட்சத்துல தேவன் அவர்களை எல்லாவற்றிலும் ஒரு மகா பெரிதான ஒரு மிராக்குலஸ் காரியத்தை செய்யறதுக்கு அந்த இடத்துல நம்மையும் ஒரு கருவியாய் பயன்படுத்துவார். யோவான் 4:20 வாசிங்களேன். எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு,
நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்போ இந்த நம்ம ஏற்கனவே பார்த்ததன்படி அந்த கானானிய ஸ்திரீ கிட்ட இவர் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஸ்திரீயை நான் சொல்றத நம்பு. அவர் சொல்லக்கூடிய விஷயமே எப்படின்னா, நான் சொல்றத நம்பு, உனக்கு புரியலன்னா கூட அப்படியே நான் சொல்ற விதமா நம்புன்னு சொல்லிட்டு, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு கூட நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய டைட்டில்ல ஞானஸ்தானம் வாங்கினவர்கள் எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுகிறார்கள். ஆனால் நாம மாத்திரம்தான் என்னது பிரிக்கப்பட்ட இருக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலிக்க இந்த ஐக்கியம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம உண்மையாய் தொழுது கொள்ளக்கூடிய விரும்புறவங்க. அப்ப உண்மையாய் தொழுது கொள்ளணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாம் இந்த பூமியில நடந்தாரோ அப்படி நடக்கணும்னு சொல்லி ஒரு பிரயாசப்படக்கூடியவர்களா தான் இருக்கணும். அப்படி இருந்தா தான் நாம உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள். ஏன்னா 24வது வசனம் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவர்களை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இந்த ஆவியோடு தொழுது கொள்ளக்கூடியதுதான் நமக்கு இப்ப நாம இந்த வசனங்களை சொல்லி அந்த வசனங்களை நாம ஆராதித்து தியானித்து இந்த வசனங்களுடைய வியாக்கியானத்துக்குள்ளார நாம கடந்து போய் இது எல்லாத்தையும் நாம இதுக்குள்ளாரதான் நாம வச்சிருக்கிறோம். ஆனா இதுக்கு அப்புறமா நாம உண்மையோடும், அந்த உண்மைதான் இந்த அறுவடையின் ஊழியத்திற்குள்ளாரே இருக்கக்கூடியதா இருக்கு. அந்த உண்மை உத்தமத்தனம் தேவன் எப்படி செய்தார், மனதுருக்கத்தோடு செய்தார். அவர்களை கை நீட்டி எல்லாருக்கும் சொஸ்தம் பண்ணி இயேசு கிறிஸ்துவனுடைய மினிஸ்ட்ரியே அது மட்டும்தான். அவருடைய போற இடத்துல எல்லாத்துலயுமே முதல்ல அற்புதங்கள் அடையாளங்கள் சுகம் கொடுக்கறது, அவங்கள விசாரிக்கிறது, அவங்களுடைய காரியத்தை எல்லாத்தையுமே சொல்றது, அதுக்கு அப்புறமேட்டு தான் போதிக்கிறது. அதெல்லாம் தாண்டி அவர்கள் சோர்ந்து போகக்கூடாதுன்றதுக்காக தான் உணவு கொடுக்கக்கூடியது. நம்ம ஏதோ ஒரு விதத்துல சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நம்ம சபையில ஊழியம் செஞ்சுட்டோம், ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு ஊழியம் செய்யணுன்றதுக்காக நம்ம சாப்பாடெல்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் செய்வோம் அப்படின்றத மாத்திரம் நம்மளுடைய ஊழியமாய் வைத்திருப்பது தேவனுக்கு உகந்த உண்மையாய் தொழுது கொள்ளக்கூடிய காரியங்கள் இல்லை. தேவனுடைய சமூகத்துல உண்மையாய் தொழுது கொள்ள விரும்பணும் அப்படின்னா அவருடைய சமூகத்துல அவர் செய்தது போலவே அந்த மினிஸ்ட்ரியையும் நாம் மனதுருக்கத்தோடு தேவனுடைய சமூகத்துல செய்ய வேண்டியவர்களா இருக்கிறோம். அப்படி தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர் 25ல இருந்து. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் எனக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். அத்தருணத்தில் அவருடைய சீஷர்கள் அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவளுடன் பேசுகிறீர் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்பறை நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய மெய்யான போஜனமாய் இருக்கிறது. ஏன்னா
அந்த கானானிய ஸ்திரீக்கு வந்து என்னன்னே தெரியவே இல்லை. ஆனா ஒரு ஹிஸ்டரி மட்டும் நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் வருவாரு, வர்றப்ப இதுல சகல சத்தியங்களுக்குள்ளாரே உங்களை வழி நடத்துவார் அப்படிங்கிற விஷயங்கள் மாத்திரம் நல்லாவே தெரியுது. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து யாருக்குமே இப்படி ஒரு விஷயத்த சொன்னதே கிடையவே கிடையாது. அந்த மேசியா நான் தான். ஏன்னா தன்னுடைய சீஷர்கிட்ட கூட அவர் சொல்றப்ப எப்படி சொன்னார்னு, என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள், சிலர் போதகர் என்று சொல்லுகிறார். நான் இவன் மட்டும்தான் சொன்னான், பேதுரு மட்டும்தான் சொன்னான், நீ தான் மெசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆனா இதை மேலில் இருந்து அருளப்பட்டல அப்பயும் ஆமா நான் தான் அப்படின்றது கூட இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லை. அவர்களுக்கு கூட சொல்லாத சத்தியத்தை மனதுருக்கத்தோடு கூட இந்த கானானிய ஸ்திரீக்கு, அதுவும் ஒரு வேசி மார்க்கத்தில் வந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அவள் ரட்சிப்பு உண்டாக அந்த இடத்துல ஒரு மகா ஆழமான ஒரு சத்தியத்தை அந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறார். ஏன்னா பல சமயங்கள்ல நம்மளுடைய மனதுருக்கம் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா, அப்படி இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள், இவங்களுக்கு இவ்வளவு மேலோட்டமா பேசினா போதும், இதெல்லாம் ஆழமா சொன்னா இவங்களுக்கு எல்லாம் புரியவே புரியாது, இது தெரியாது, இது சொன்னா விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு நாம பல சமயங்கள்ல நம்மளுடைய போதனைகளை சுருக்கிக்கிறதுக்கும், நம்மளுடைய போதனைகளை டியூன் பண்ணி மாத்திக்கிறதுக்கும் இவங்களுக்கு ஏத்த மாதிரி இறங்கி பேசணும். அதனால இவங்களுக்கு இதெல்லாம் இந்த வேலையே வேணவே வேணாம். உங்களுக்கு மனதுருக்கம் இருந்தாலே போதும். நீங்க சொல்ல வேண்டிய சத்திய வசனங்கள், அது ஒன் கார்டனுடைய சுவிசேஷமா இருந்தாலும் சரி, பேப்டிசத்துக்குரியதா இருந்தாலும் சரி, அந்த ஆழமான சத்தியத்துக்குள்ளார. ஏன்னா இவளுக்கு அந்த சத்தியம் எல்லாமே புரியவே இல்லை. அந்த மனுஷருக்கு ஒருவரும் கொடுக்க கூடாத தண்ணியை நான் தருவேன் அப்படின்லாம் சொல்றாரு. உண்மையா தொழுது கொள்ளும் காலம்லாம் வரும்ன்றத சொல்றாரு. இது எல்லாமே புரியவே இல்லை. ஆனா அந்த அந்த ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுக்கக்கூடியதுதான் தேவனுடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனம். உங்களுடைய போஜனமாய் உங்களுடைய ஊழியம் அமைய வேண்டும். அடுத்தவங்களுக்கு எப்படியாச்சும் நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் ஒரு சுவிசேஷத்தை சொல்லி கொடுத்தேன்னா தான் அது என்னுடைய ஆத்மாவிற்கு போஜனமாய் இருக்கக்கூடியது. ஒருவேளை ஒரு தடவையாச்சும் நான் வந்து யாருக்காச்சும் ஒருத்தருக்கு, அதுக்கு நீங்க பயணம் செஞ்சது 30 மைல் தூரம் பயணம் செஞ்சாரு, 50 மைல் தூரம் பயணம் செஞ்சாரு, 70 மைல் தூரம் பயணம் செஞ்சாரு. அந்த பயணங்கள் எல்லாத்தையுமே அந்த தேவ ஆவியினாலே நிறைந்து அந்த ஒத்த போஜனத்துக்காக தான் அவர் செய்தவராயிருக்காரு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறதில்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறதென்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விதைக்கிறவனும் அறுக்கிறவனும் ஆகிய இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கதாக அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து கொள்ளுகிறான். விதைக்கிறவன் ஒருவன் அறுக்கிறவன் ஒருவன் என்கிற மெய்யான வழக்க சொல் இதனாலே விளங்குகிறது. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஆமென். இப்ப மனதுருக்கத்தோடு தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம ஊழியத்துக்குள்ளார இறங்கி எந்த ஆத்மாவையாச்சும் நான் ரட்சிக்கணும், எந்த ஆத்மாவையாச்சும் விடுதலை பண்ணணும், எந்த ஆத்மாவிற்காச்சும் சுவிசேஷம் சொல்லணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளார அவர்களை கொண்டு வந்து சேர்க்கணும், சபைக்குள்ளார அவர்களை அங்கத்தினராய் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு மனதுருக்கத்தோடு கூட நாம கடந்து போகிறவர்களாய் இருக்கும் பட்சத்துல அது போஜனமாய் மாறுகிறது மாத்திரம் இல்ல, யாரோ விதைச்ச விதை, எங்கேயோ எப்பயோ யார்கிட்டயுமே விதைச்ச விதைய அறுவடை பண்ணத்தக்கதாய் தேவன் நம்மை அனுப்புகிறவராய் இருக்கிறார். நம்மளுடைய ஊழியமே நீங்க புதுசா போய் விதைச்சு அறுக்கிறதுக்காக உங்களையே இந்த நாட்கள்ல அனுப்புறது இல்லவே இல்லை. நல்லா தெரிஞ்சுக்கங்க பிரியமான சகோதரனே சகோதரியே, நல்ல விளைந்த நற்கதிர்களை பார்த்து நம்ம ஒரு தடவை சொன்னா போதும், அது நெல்மணியாய் களஞ்சியத்துல சேர்க்கக்கூடிய விதத்துல அந்த கடைசி நேரத்து ஊழியத்திற்குள்ளார. ஏன்னா அறுப்பின் ஊழியம் நம்ம விதைக்கிற ஊழியம் இல்ல, அதுக்குன்னு பிரயாசப்படுகிற ஊழியம் அல்ல, அதுக்குன்னு கஷ்டப்படுகிற ஊழியம் அல்ல. இந்த இறுதி நாட்களில நாம் செய்யறது அறுவடையின் ஊழியம். மற்ற
மற்றவர்களுடைய பிரயாசம் சீஷத்துவத்துல இருந்து ஆதி அப்போஸ்தலிக சீஷத்துவத்துல இருந்து ஆரம்பிச்சு யார் யாரோ எந்தெந்த விதத்திலோ எப்படியோ விதைத்து நீர் பாய்ச்சி விளையச் செய்கிற தேவனாலே விளையச் செய்து இன்னைக்கு அறுவடை செய்யக்கூடிய விதத்துல இந்த சபைக்குள்ளார கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த அறுவடையின் ஊழியத்துக்குள்ளாரதான் நாம இந்த நேரத்துல நின்றுகிட்டு இருக்கிறோம். அதனால நம்மளுடைய ஒண்ணு நம்ம திராணியோடையும் நம்மளுடைய அந்த உள்ளான மனதுருக்கத்தோடையும் இன்னைக்கு யாருக்காச்சும் நான் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனதுருக்கத்தோடையும் இறங்குற பட்சத்துல கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5 முதல் 9 வரைக்கும் வாசிப்போமே. பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடிக்கிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடிக்கிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தனக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். ஆமீன். அந்த பண்ணை, தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். சாதாரண இது இல்ல. அவர் லேண்ட் ஹவுஸுக்குள்ளார நம்மளைய கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அந்த பண்ணையில விதைத்தவன் ஒருவன், நீர் பாய்ச்சினவர் ஒருவன், விளைய செய்தவர் கர்த்தர் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வாசிக்க கேட்டோம். அப்போ அந்த விளைய செய்த அந்த நென்மணிகளை, அந்த கதிர்களை, அந்த கோதுமை மணிகளை தேவனுடைய சமூகத்துல நாம் அசைவாட்டத்தக்கதாய் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அறுவடையின் காலம் இது. அதனால நீங்க போய் ரொம்ப சிரமப்பட்டோம் அப்படியெல்லாம் நீங்க ஊழியம் செய்யணுன்றதுக்காக கர்த்தர் உங்களை வச்சிருக்கல. அதுக்கு பதிலா உங்களுடைய அபிஷேகத்தை 1 மடங்கு கூட்டப்பட்டிருக்கிறதாய் நீங்கள் விசுவசியுங்கள். எப்போ இந்த சபைக்குள்ளார நீங்கள் அங்கத்தினராய் சேர்ந்து கொள்வதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஞானஸ்நானம் பெற்று பூரணப்பட்டிருக்கிறேனோ அப்போ என்னுடைய மனதுருக்கம் ரொம்ப அதிகமாய் இருக்கிறது. ஏன்னா நான் பண்ணை ஆட்களாய் சேர்ந்து விட்டேன். தேவனுடைய மாளிகையிலே இணைக்கப்பட்டவனாய் இருக்கிறேன். எப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது. அந்த ஞானஸ்தானம் பெறாதவர்கள் இன்னும் காணியாட்சிக்குள்ளார கடந்து வரக்கூடிய விருப்பவர்கள் சீக்கிரமா அதை செஞ்சு இந்த மகா பெரிதான ஸ்லாக்கியத்துக்குள்ளார கடந்து வருவோமே. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 17, 18, 19 வாசிப்போமே. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். அப்போ நம்ம வேரூன்றப்படுறதுல இந்த மனதுருக்கம் நிறைந்த அந்த அன்புலதான் வேரூன்றப்படணும். அப்படி வேரூன்றப்பட்டவர்களாய் இருக்கும் பட்சத்துலதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பினுடைய அந்த எல்லா டைமென்ஷனும், ஆழம், அகலம், நீளம், உயரம் அத்தனையும், ஏன்னா இது நம்மளுடைய அறிவு கெட்டாது. ஏன் அந்த கதிரேனுடைய பட்டணத்துக்கு போயிட்டு அந்த ஒருத்தரை சுகப்படுத்துறதுக்கு இவர் 70 கிலோமீட்டர் 70 மைல் தூரம் அவர் போகணுன்ற அவசியம் இருக்குதா? 30 மைல் தூரம் கடந்து போகணுன்ற அவசியம் இருக்கா? 50 மைல் தூரம் கடந்து போகணுன்ற அவசியம் இருக்கா? அப்படின்னா எவ்வளவு தூரம் பிரயாசப்படுகிறோமோ அவ்வளவு தூரம் அறுவடையின் ஊழியம் அதிகமாய் இருக்கும். நம்மளுடைய பிரயாசத்தை பொறுத்துதான். நம்ம ஒரு சண்டே பிரேயருக்காக இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுமா? ஒரு சண்டேக்காக நாம ஒரு 4 வசனம் கேட்கணுங்கிறதுக்காக இவ்வளவு தூரத்துக்கு நாம பிரயாசப்பட்டு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல நீங்கள் எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய பிரயாசத்தை ஒரு மனதுருக்கத்தோடு, வசனம் கேட்கிறதற்கே ஒரு மனதுருக்கம் வேணும். ஆண்டவருடைய ஆவியானவர் என் கூட பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அந்த காரியத்துக்குள்ளார நாம் கடந்து போகிற பொழுதுதான். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல சபைகளுக்கு அவர் சொல்லுகிற பொழுது 3வது அதிகாரத்துல முதல் 3 வசனத்தை வாசிங்களேன். சர்தை சபைக்கு அவர் சொல்றது, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிலை உள்ளவைகளாக நான் காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். ஆமென். ஏன்னா நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. இதுதான் நமக்கு இப்ப கொடுத்திருக்கக்கூடிய ஊழியம். ஏன்னா கர்த்தர் திருடனை போல் வருவார், திருடனை போல் வருவார், திருடனை போல் வருவார்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வசனத்திற்கு மாறு இதுதான். நீ விழித்து கொண்டு இருக்கல அப்படின்னா அவர் திருடன் போல வருவார். நீ விழித்து இருந்தனா அவர் மணவாளனா வருவார். ரெண்டுதான் விஷயம். எனக்கு நான் விசுவசிக்கிறேன், நான் விழித்து கொண்டு இருந்து தேவனுடைய சமூகத்துல காத்து கொண்டு இருக்கிறதுனால எனக்கு அவர் திருடனை போல வரப்போறது கிடையாது. மகா எக்கால சத்தத்தோடு மணவாளனாய் அவர் ரகசியமால வரப்போறது கிடையாது. எனக்கு பகிரங்கமா தான் வரப்போறார் நான் விசுவசிக்கிறேன். ஏன்னா நாம் விழித்து கொண்டு எதெல்லாம் மரித்து போனதா இருக்குதோ, என கிரியைகள்னாலே மரித்து போய் விசுவாசத்துல மரித்து போய் இதெல்லாம் தேரவே தேராது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேஸ் எல்லாத்தையுமே தூக்கி மனதுருக்கத்தோடு அந்த ஊழிய வாஞ்சையோடு கூட அது எல்லாத்தையுமே தட்டி எழுப்புறப்ப அந்த உயிர் இல்லாதவைகளை உயிர் கொள்ளக்கூடியது, சாவுக்கு ஏதுவானவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன்பாக நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. தேவனுடைய சமூகத்துல அந்த நிறைவுள்ளவைகளாய் நம்மளுடைய கிரியைகள் காணப்பட வேண்டும். அப்படிங்கிறதற்காக தான் கர்த்தர் இந்த நாளிலே ஆவியானவர் காதுள்ளவனுக்கு பேசி கொண்டு இருக்கிறார். இதே 3வது அதிகாரத்துல 20-21 வாசிங்கள. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆமென். இதுல வாசப்படி அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயம். சத்தத்தை கேட்டால் அப்படிங்கிறது தேவனுடைய வசனத்தை கேட்டு அதற்கு செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படுகிறது. பிரவேசித்தல் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ளும் நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் வர அனுமதிக்கிறது. போஜனம் பண்ணுவேன் அப்படிங்கிறது இயேசுவோடு நிலை நின்று இயேசுவும் நம்மில் நிலை நிற்கக்கூடியது. அதாவது இப்ப நாம போஜனம் பண்ணக்கூடிய, ஏன்னா வாசற்படியில நின்று கதவை தட்டி அவரை ஏத்துக்கிட்டு வாங்கன்னு சொல்லி நாம எல்லாரும் முடிச்சுட்டு போஜனம் பண்ணக்கூடிய அந்த அறுவடையின் நாட்களுக்குள்ளாரே நாம் நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப இயேசுவோடு கூட நிலைத்து நிற்கிறவர்களாய் 1000 வருட அரசாட்சியில அவரோடு கூட ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் லேவியர்களாகவும் நிலைத்திருக்கக்கூடிய விதத்துல கர்த்தர் நம்மை நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். அந்த நிறுத்தக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துக்குள்ளார, ஏன்னா வாசற்படியில நின்று கதவு தட்டுறது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமைக்கு முன்னாடி அந்த வாசப்படியை பார்த்து அது கதவை திற அப்படின்னு சொன்னாலும் திறக்கிறதுக்கு வழி உண்டு. அவருடைய வல்லமைக்கு முன்னாடி அந்த கதவு என்னது உயிர்த்தெழுதலை போல மூடப்பட்டிருக்கக்கூடிய கல்லு, அந்த வசனம் என்னது சாமந்தி பூ தெரித்தது அப்படிங்கிற மாதிரிலாம் பாடல்கள்ல பாடப்பட்டதா இருக்கும். அப்படி தெரிக்கக்கூடிய விதத்துல அந்த தேவனுடைய வல்லமை இருந்துச்சு. ஒரு கதவை பார்த்து தெரிக்கக்கூடிய விதத்துல அவர் அந்த கதவை வல்லமையினால சிதற பண்றது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. இன்னும் இதெல்லாம் காட்டலாம். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமேட்டு கதவை மூடி இருந்துச்சு, ஆனா கதவுகளை தாண்டி அவர் உள்ளே வந்தாருன்னு இருக்கு. அப்படியும் வர்றதுக்கெல்லாம் அவரால் கூடும். ஆனா இது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் வாசப்படியில நின்று அவர் ஜென்டிலா தான் தட்டுவார். He is a gentle God. Always he will knock at the door. கதவை தட்டிக்கிட்டு தான் நிக்கிறவராய் இருப்பாரு. அவர் வாலண்டியரா உன்னைய அடாவடியா பிடிச்சு உன்னைய வான்னு சொல்லி கூப்பிட்டுக்கவே மாட்டவே மாட்டார். இதுல அடாவடியா செஞ்சு நாம அவரை தான் தீவிரமா பற்றி கொள்ளக்கூடியவர்களா இருக்க வேண்டியது நாம தான் என்னது விடாப்படியா
பற்றி கொண்டு, தேவரீர் நீங்க இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை, நாயினுடைய இது என்னது பிள்ளைகளுடைய அப்பத்தை இந்த நாய்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னாலும் அந்த நாய்கள் வந்து என்னது மேஜையின் துணிக்கு கீழே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய சமூகத்துல பல சமயங்கள்ல நம்ம தேவனுடைய கூட நம்மளுடைய அந்யோன்யம் எப்படி ஆகுது அப்படின்னா, நான் ஒரு தடவை கேட்டா கர்த்தர் கொடுத்துடணும், இல்லைன்னா அவருக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து வேற ஒரு காரியத்தை பார்க்க போயிடுறேன்னு சொல்லிட்டு இல்லை, நாம விடாப்பிடியா அவருடைய அபிஷேகத்திற்கும் அவருடைய ஆறுதலுக்காகவும் அவருடைய தேர்தலுக்காகவும் அவருடைய விடுதலைக்காகவும் அவருடைய சமூகத்துல காத்திருக்கிறது ஒரு நாளும் தப்பே கிடையவே கிடையாது. வாசிங்கள நீதிமொழிகளுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 34 இருந்து 36 வரைக்கும். என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆமீன். கடைசி வசனம் கொஞ்சம் நெருடலா இருக்கக்கூடியதா. என்னை வெறுக்கிறவர்கள் யாரும் மரணத்தை விரும்புகிறவர்களாய. எல்லாத்துக்கும் மரணம் உண்டு. யாரும் நாம வந்து ஞானஸ்தானம் வாங்கினதுனால யாரும் சாகாம அப்படி நிக்க போறோன்றதுக்காக கர்த்தருடைய வருகை சமீபித்து இருக்கிறதுனால கர்த்தருடைய வருகையில மறுரூபமாய் எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்துலதான் நம்மளுடைய மரணம் விடுவிக்கப்பட்டதாய் இருக்கும். அந்த மறுரூபமாக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்து வரைக்குமே இந்த பூமியில மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவனுக்கும் சாவு என்பது நிர்ணயிக்கப்பட்டது. ஆனா மரணத்தை விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம். நாம யாருமே விரும்பாத ஒன்று இந்த முதலாவது மரணத்தை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, 2ஆம் மரணத்தை தவிர்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நாம விரும்பாதபடிக்கு நாம செய்யணும் அப்படின்னா வாசப்படியில நித்தமும் நிக்கணும். தேவனுடைய சமூகத்துல அவருடைய வாசப்படியில நித்தமும் நிக்கணும். அவருடைய கதவருகள் நித்தமும் நிக்கணும். அவர் செவி கொடுத்து அவருடைய சத்தத்திற்காக நாம செவியை சாய்க்கிறவர்களா இருக்கக்கூடிய மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறதன்படியே நாம அந்த பாக்கியம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு கர்த்தர் இந்த நாளில நம்மை அழைக்கிறவர்களாய் இருக்கிறார். பாவம் செய்கிறவனோ தன்னுடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். இன்னமும் நாம வந்து தேவனுடைய சமூகத்துல உணர்வில்லாதவர்களாகவோ அல்லது இன்னும் அந்த உணர்வு அடையாதபடிக்கு நம்மளுடைய காரியங்களை எல்லாத்தையுமே இன்னும் கேள்விக்குறியா வச்சிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னது ஆத்மா சேதம் அடைகிறது. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய சமூகத்துல நாம ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்ன்ற மாதிரி பரிசுத்தமும் வேணும், சபைக்குள்ளாரே நான் இருப்பேன், பாவமும் ஒரு காலுக்குள்ளார இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பணத்துக்கும் புகழுக்கும் டிவிக்கும் சீரியலுக்கும் ஷார்ட்ஸுக்கும் யூடியூபுக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்பைக்கப்ப இங்கிட்ட ஒரு கால் இங்கிட்ட ஒரு கால்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சேதமடைய போகிறது ஆத்துமா. அந்த இடத்துல சேதமடையக்கூடியது ஆத்துமா. 1 சாமுவேலுடைய புத்தகம் 15வது அதிகாரம் 22, 23 வாசிப்போமே. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 2 பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாய் இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். ஆமேன். அப்போ நாம விரும்புறது ராஜாக்களாகவும் லேவியர்களாகவும் ஆசாரியர்களாகவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான், வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டாதான், அதை புறக்கணிக்காம இருந்தாதான் ராஜாவா இருந்து தள்ளாதபடிக்கு அவர் ஏற்றுக்கொள்வார். அதே சமயத்துல நாம 2 பண்ணுதல் முரட்டாட்டம் பண்ணுதல் இது 2ஐயும் நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு இடத்துல பிரிவினை உண்டாக்கத்தக்கதாக நாம பின்னாடி போய் புரணி பேசுறது, அல்லது குறைகளை மட்டுமே பெரிதுபடுத்தி பேசக்கூடியது, அல்லது ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை கரெக்டா பிடிச்சிக்கிட்டு இப்படியெல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியதெல்லாம் 2 பண்றது. அப்படின்னா
நீ அந்த மாதிரி இப்ப இன்னும் விசுவாசத்துக்குள்ளார இருந்துகிட்டு இன்னமும் அந்த மாதிரி காரியத்துக்குள்ளார நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் இருக்குமே ஆனால் அது பில்லி சூனியத்திற்கு அடுத்தவைகளாய் இருக்கும் என்றும், முரட்டாட்டம் பண்ணுதல் அப்படின்னா நான் இதுதான் செய்வேன், என்னால இதான் முடியும், இப்படித்தான் நான் நடப்பேன், நான் விசுவாசத்துக்குள்ளார நான் கரெக்டா இருக்கிறேன்னா இல்லையா, பைபிள் படிக்கிறேன் இல்ல, சபைக்கு வர்றேன்ல, நான் பிரேயர் பண்றேன்ல, ஆனா எனக்கு இது பிடிக்காது, இது நான் சாப்பிட மாட்டேன், இப்படி நான் செய்ய மாட்டேன், எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் வேணும்னு சொல்லி ஒரு சில சமயங்கள்ல சிறு பிள்ளைகளும் முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களா இருப்பாங்க, பெரியவர்களும் முரட்டு பண்ணுகிறவர்களா இருப்பாங்க. என்கிட்ட இப்படி மட்டும் நீ நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் முரட்டாட்டுத்தனமாய் இருக்கிறவர்களுக்கு தேவன் சொல்றாரு, நீ விக்கிரக ஆராதனைக்கு சரியாய் இருக்கிறது. அந்த முரட்டாட்டம் தேவனுடைய வார்த்தையை நாம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா சகலவற்றிலும் நாம மனதுருக்கத்தோடு கூட இருக்கக்கூடிய பணிவின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். ஏன்னா அதுதான் கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு நாம காளைகளை கொடுக்க போறது கிடையாது, ஆட்டுக்கடாக்களை கொடுக்க போறது கிடையாது, அதனுடைய நினங்களை எல்லாத்தையுமே நாம செலுத்த போறது கிடையாது. தேவனுக்கு அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். இந்த சத்தத்தை நாம ஆன்லைன்ல கேட்கறது மாத்திரம் இல்ல, அதற்கு கீழ்ப்படிக்கிறவர்களாய் நிற்கும் பட்சத்துலதான் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். நீதிமொழிகளுடைய புத்தகம் 8வது அதிகாரம் 8-11 வரைக்கும் வாசிங்களேன். என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள், அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகள் எல்லாம் புத்தியுள்ளவனுக்கு ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாய் இருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசுமண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஆமென். எதுவுமே இந்த பூமியில அதுக்கு நிகர் அல்லவே அல்ல, தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. அந்த வார்த்தை முத்துக்களை பெற்றது, பசும் பொண்ணிலும் பெரியது, வெள்ளியை காட்டிலும் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு வசனங்கள் அடுக்கிக்கிட்டே போகுது. அதுல எல்லாத்த காட்டிலும் வசனம், எதுல எடுத்தாலும் வசனம், எப்ப எடுத்தாலும் வசனம். அந்த வசனத்துக்குள்ளார இருக்கக்கூடியவர்கள் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்கிறவர்களா இருப்போம். செப்பனியா 3:7 வாசிங்க. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள் என்றேன். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரிகைகளை எல்லாம் கேடாக்கினார்கள். ஆமீன். நம்ம எப்படி சொன்னாலும் எவ்வளவுதான் ஆன்லைன் தினைக்கு தீவிரமாய் போதிக்கக்கூடிய சபை நமது சபை. அது அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை அழகா போதிக்குது. ராத்திரி கேட்டுட்டு காலையில திரும்ப கேடா மாத்தணும் அப்படின்னா இந்த சொல்லப்பட்டவர்களுக்கு நமக்கும் வித்தியாசமே இல்லை. நம்மளுடைய வாழ்க்கை வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 16-17. இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி, நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல், நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். அப்படி அந்த 7வது வசனத்தை வாசித்துருங்க சிஸ்டர். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாத படிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாத படிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். அப்படி பீடுகையோடு கூட போட்டு சொல்லக்கூடிய அந்த தேவன் சொல்லுகிறது அப்படின்னா, நீ நிர்வாக்கியம் உள்ளவனும் தரித்திரனும் குருடனும் அறியாமலும் இருக்கிறத நாம நாளுமே மறந்துடவே கூடாது. நாம இன்னும் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு, இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கு. ஏன்னா நம்ம தினைக்கு ஆன்லைனுக்குள்ளார கடந்து வந்துட்டதுனால நமக்கு என்னவோ கற்பனை மற்ற சபையை காட்டிலும் அதிகபட்ச வசனம் தெரிஞ்சவங்க நம்ம தான். நம்ம நிறைய சத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். உன்காடை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், ஒரு பேப்டிசத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், 2ஆம் வருகையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம், எப்ப தேவனுடைய வருகை சமீபமா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் முதல்ல கொண்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அடுக்கி வச்சுட்டு நாம ஐஸ்வர்ய சம்பந்தம் உள்ளவர்கள் எங்களை போல உண்டான்ற மாதிரி காலர் தூக்கிட்டு போறதுக்கு இல்ல, நம்ம இன்னமும்
தேவனுடைய சமூகத்துல இன்னும் அறியாத காரியங்கள் நிறைய இருக்கு. அந்த காரியங்கள் வரும் காலங்களில தேவன் நமக்கு தெரியப்படுத்த வேண்டும் சொல்லிட்டு நாம தாழ்ச்சியோடையும் தேவனுடைய சமூகத்துல, ஏன்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் வல்லமையுள்ள தேவனுக்கு முன்பாக காத்திருப்போம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். யாராச்சும் ஒருத்தர் நல்ல வல்லமையா ஜெபத்தை ஏறெடுப்போமே. ஜெபத்தோடு கூட நாம இந்த பைபிள் ஸ்டடியை முடிப்போமே. கர்த்தராகிய இயேசுவே, உங்களப்பா தந்தையே, உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை வணங்குகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை புகழுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். ராஜா ஏசப்பா, நீர் நல்லவர், வல்லவர் ஆண்டவரே. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையில் நிறைந்தவர் ஆண்டவரே. உண்மை போல ஒரு தேவன் இல்ல ராஜா. உங்களுடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஏசப்பா, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர் ஆண்டவரே. உண்மை துதிக்கிறோம், உண்மை சோத்தரிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம். உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இவ்வளவு ஒரு மணி நேரம் ஆண்டவரை நீங்க பிரதரை மறைச்சு ஏசப்பா எங்களை நீங்க சத்தியத்தை வெளிப்படுத்துறீங்க. அதற்காக உங்க கோடான கோடி நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. நாங்க நாங்க சாதாரணமா வாசிச்ச நாட்கள் உண்டு ஆண்டவர். ஆனாலும் நீங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு பாவையும் ஏசப்பா மனம் திரும்புறதுக்காக, அவங்கள ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்காக நீங்க எத்தனை மைல் தூரம் நடந்து நீங்க என்னென்ன பண்ணீங்க, அதையும் நீங்க மனதுருக்கமா பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க பிரதரை மறைச்சு எங்களுக்கு கத்துக் கொடுத்தீங்கப்பா. நீங்க ஒவ்வொரு நாளும் நாங்க யூகிச்சு கூட பார்க்காத விஷயத்த நீங்க பிரதரை மறைச்சு நீங்க கத்துக் கொடுக்குறீங்கப்பா. அதற்காக உங்க கோடான கூடி நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. கேட்ட நாங்க ஆண்டவரை கேட்ட மாத்திரத்துல போகாம ஏசப்பா உங்களோட வார்த்தைகளுக்கு நாங்க கீழ்ப்படியுமா ஆண்டவரை. நாங்க உமக்காக என்ன ஊழியம் பண்ணாலும் மனப்பூர்வமா செய்யணும், மனதுரைக்கு நாங்களும் செய்யணும்ப்பா. எங்களுக்கு கிருபையை கொடுங்க, எங்களுக்கு இறக்கம் பாராட்டுங்கப்பா. கூடி வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்து நீங்க வழி நடத்துவீங்கப்பா. நன்றி ஆண்டவரை, நன்றி ராஜா. துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எங்கள் ஜெபங்கள் எல்லாம் எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen, amen, amen. Praise the Lord, brothers and sisters.